இன்னைக்கு காலவேப்பர் ஒரு பாட்டு போட்டு பார்க்கலாம். காலவேப்பர் ஒரு தரம் ஒரு சிதம்பரத்தில் அந்த தெருவில் போயிருந்தான். அவர் வந்து காலவேப்பர் பிச்சைக்காரன் மாதிரி தாடி கிடி ஒரு மாதிரி ஒரு அலங்கோலமாக தான் இருப்பார். அவர் ஒன்றும் ஒரு ஆடம்பரமாக ஒரு நேர்த்தியெல்லாம் ட்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டார். அதெல்லாம் போயிருந்தான். இவரை பார்த்த உடனே ஒரு லேடி, ஒரு குழந்தை வீட்டு வாசல் இருந்துதான். இவரை பார்த்த உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, குழந்தை பயந்து போய் அப்படியே அல்லண்டு உள்ள ஓட்டான் கத்திண்ட. உள்ள ஓட்டோடனே எதிர ஓடி வந்து அவங்க அம்மா என்னன்னு வெளியில பார்த்தாங்களா. பார்த்தா இவர் இருக்காராம். இவர் போன உடனே இவரை வந்து திட்டுறாங்க. அதாவது உன்னை கொடுப்பேன் என்னன்னுவாங்க. அப்ப எல்லாம் திட்டுறது என்னன்னா, உன்னை கொடுப்பேன் என்ன, நீ செத்து போறன்னு அர்த்தம். பாடையில போகன்றமே அதுதான் உன்னை கொடுப்பேனேன்னுவாங்க. உன்னை கொடுப்பேனே வந்து என் குழந்தைய பயன்படுத்திட்டு என்ன இவரை பார்த்து அவ சொல்லிடுறான். ஒன்று எங்கேயோ அந்த அவருக்கு கிழமை திடீர்னு ஒரு வேகம் வெறிய வந்துடுது. ரொம்ப கோபம் வந்துடுது. கோபம் வந்தோடனே அப்பா ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த அந்த லேடியை பார்த்து காலவேப்புல பாண்டான்னு அப்படியே பழிக்கும். என்னை கொடுத்தால் இரக்கம் உண்டாமோ உனக்கு, அன்ன கமலமுக வள்ளியே, துண்ணுமத காட்டானை கோட்டு முகக்காரியே, நீ பயத்த கோட்டானை தானே கொடு, நீ பயந்த கோட்டானை தானே கொடு. என்னை கொடுத்தால் இரக்கம் உண்டாமோ உனக்கு. நான் என்ன வந்து என்ன கொடுப்பேன்னு என்ன திட்டு போறியே, நான் செத்து போயிட்டேன்னா உனக்கு என்ன இறக்கப்பட போறியா என்ன? இல்லை இல்லை, நீ அழப்போறியா? ஒன்றும் கிடையாது. அதனால என்னை கொடுத்தால் இறக்க, நான் செத்து போயிட்டேன்னா நீ உனக்கு இறக்க, நீ எனக்கு இறக்கப்பட போறியான்னு என்ன? அதெல்லாம் இல்லை. அதனால அன்ன கமல முக வள்ளியே, அன்ன கமல முக வள்ளி, அதாவது நம்ம தாமரை போன்ற முகத்தையுடைய அன்ன கமல முக வள்ளியே. அடுத்தது அன்ன கமல வள்ளியேன்னு முதல்ல சொல்றாரு. அடுத்தது துண்ணு மத காட்டானை கோட்டு முகக்காரிகி. பாத்துங்க, இப்ப இது மாதிரி இருந்து அன்ன கமல வள்ளியா இருக்கியே, நீ அழும்போது உன் முகம் எப்படி ஆகுனா அதை சொல்றாரு இந்த இடத்துல. அன்ன கமல முக வள்ளியே, துண்ணு மத காட்டானை கோட்டு முகக்காரிகி. நீ வந்து நீ அன்ன கமல முக வள்ளி இப்ப இது வரைக்கும் நல்லா இருந்த. ஆனா இப்ப நீ வந்து நான் செத்து போயிட்டா நீ அழ போறது இல்லை. ஆனா நீ அழுவ பத்தியா, அப்போ உன் முகம் எப்படி இருக்குன்றத காட்டுறேன் பாரு. அது என்னன்னா துண்ணும், அதாவது வெறி வெறி பிடிச்சி மதம் பிடிச்சி போய் அந்த கத்துற யானையோட முகம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. காட்டானை கோட்டு முகக்காரியே, துண்ணு மத காட்டானை கோட்டு முகக்காரியே. அப்படி ஆமா மூஞ்சி. எப்பன்னா நீ பயத்த கோட்டானை தானே கொடு. நீ நீ பெத்துக்க பத்தியா புள்ள, அந்த புள்ள என்ன கொடு நீ, நான் சாக மாட்டேன். அதுக்கு பதிலாக நீ பெத்து நீ இப்போ வந்து சொன்னியே, இப்போ நீ பெற்றிருக்கிய ஒரு குழந்தை, இவன் கோட்டான்றாரு. அந்த குழந்தைய திட்டுறாரு. நீ பயத்த கோட்டானே அந்த குழந்தைய நீ கொடு, என்ன கொடுன்றதுக்கு பதிலாக அந்த குழந்தைய கொடு. அந்த குழந்தை செத்து போகும். அந்த குழந்தை செத்து போச்சுன்னா இந்த முகம் அப்படியே கமல முகமா இருக்க உன் முகம் அது அப்படியே காட்டையான மூஞ்சி மாதிரி மாறும். அதனால நீ அதை கொடு. என்ன கொடுத்தா உனக்கு இறக்கம் வராது. நீ எப்படி நீ அழறத பார்க்கணும்னா உன் குழந்தைய செத்து போகணும். அப்போ உன்னோட இந்த முகம் மாறி நீ காட்டியான முகம் மாதிரி நின்று அழுவ அப்படின்னு சாமி கொடுத்துட்டு போயிடுற. நீ இந்த கோட்டா நீ தானே கூட குழந்தை அடுத்த நிமிஷம் குழந்தை செத்து போறது. உடனே ஓடி வந்து ஒரு தெருவில் இருந்தவங்க எல்லாம் பார்த்து என்ன ஆச்சு எதுனா இது மாதிரி சொன்னவொடனே ஒரு போனார், ஒரு சன்னியாசி மாதிரி ஒருத்தர் போனார். அவர் திட்டவொடனே அவர் இது மாதிரி பாட்டு பாட்டு போயிட்டாருன்னொடனே ஓடி வரா எல்லாரும் தேடிட்டு வந்தா. அப்பதான் அப்பா இந்த மண்டபத்தில் உட்கார்ற இவர் அந்த சிதம்பரத்தில் அந்த குளத்தாங்கரையில போய் உள்ள உட்கார்ற, கோவிலுக்குள்ள குளத்தாங்கரையில. உடனே ஊரே திரண்டு வந்து அவர்கிட்ட, ஐயா தெரியாம போட்டாங்க, அவங்களுக்கு அவ்வளோலாம் தெரியாது, குழந்தை பயந்து உடனே சொல்லிட்டாங்க, நீங்க யாரு என்னன்னு தெரியாது, நீங்க யாரும் தெரியல, பெரிய மகான், அந்த குழந்தை செத்து போச்சு, நீங்க தான் வழி பண்ணணும். அப்புறம் காலவேப்புல வந்து அந்த குழந்தைய இது பண்ணி எழுப்பி கொடுத்துறாரு. அந்த குழந்தைய எழுப்பிடுறாரு. அந்த பாட்டு எனக்கு டக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. அந்த குழந்தைய எழுப்புறதுக்கு ஒரு பாட்டு பாடுவாரு. அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வரல, அவ்வளோ ஞாபகப்படுத்தி வரல. இந்த பாட்டு பண்ண தான் ஞாபகம் இருக்கு. பார்க்குறேன், அது எப்பாவது எனக்கு ஞாபகம் வரும்போது சொல்கிறேன். அது சொல்லி அப்புறம் அந்த குழந்தைய எழுப்பி கொடுத்துறாரு. ஆக காலவேப்புலவரோட இது வந்து பாருங்க என்ன அழகா பண்ணிட்டு. என்னை கொடுத்தால் இறக்கம் உண்டாமோ உனக்கு. அப்படி எங்கள் ஊர்ல எல்லாம் அந்த தெருவு அங்கெல்லாம் சி உனக்கு கொடுப்பேன்னு யாராவது நீ செத்து போனோடனே நீ சாகணுன்றமே, இங்கே நம்ம சாபம் கொடுப்பாங்களே, நீ அப்படியே போயிடுவேன்றாங்க இல்லையா, பாடையில் போயிடுவேன்றாங்களே, அதுதான் இங்கே வந்து சீ ஒன்றை கொடுப்பேனேன்னு எங்கள் இதில் டீசெண்டாக தமிழ், சரியான தமிழ் வார்த்தை. அதை வந்து சொல்லுவாங்க. சீ ஒன்றை கொடுப்பேனே, உன்னை வந்து இந்த பூமிக்குலேருந்து உன்னை அதாவது பலி கொடுக்கறதுன்றது தான். அதான் உன்னை கொடுப்பேனே அப்படின்னு சொல்கிறேன்.
அதுக்குதான் இவர் என்ன சொல்றாரு, என்ன கொடுக்க வேண்டாம், என்ன கொடுத்தா நீ என்ன அழவா போற, ஆனா நீ அழுது நீ அழணும்னா என்ன கொடுத்தா நீ என்ன அழ போறியா? கிடையாது. இல்ல, நீ அழணும்னா உன்னோட இந்த அழகான இந்த மூஞ்சி, இந்த தாமரை போல இருக்க உன் மூஞ்சி காட்டான மூஞ்சி மாதிரி மாறி தெரி பிடிச்சி காட்டான மூஞ்சி மாதிரி ஆகி அழுது நீ அவசப்படணும்னா, நீ ஒரு பிள்ளைய பெற்றிருக்கிய கோட்டான்னு அந்த பிள்ளையும் திட்ட சேர்த்து, நீ பெற்ற கோட்டானையும் தானே கொடு. ஏன்னா அந்த குழந்தை அழுதுட்டு வீழ்ந்து அழுதுட்டு போனதுனால தானே இது பண்ண ஞாபகம் கொடுத்தா. அதனால நீ பெற்றிருக்கிய கொள்ள அந்த பிள்ளைய கொடுத்துரு, என்ன கொடுன்னு சொல்லாத, அந்த பிள்ளைய கொடுத்துட்டு என்ன உன் முகம் மாதிரி யார முகம் மாதிரி காட்டான முகம் மாதிரி கண்டபடி கத்து அழுது மூஞ்சி எல்லாம் அகோரமா ஆயிடும். அழகான உன்னை தாமரை மலை போன்ற உன்னோட முகம் வந்து அகோரமா மாறி நீ அழுவ அப்படின்னு சொல்றாரு, அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. அதுதான் இந்த பாட்டோட இது. ரொம்ப நல்ல பாட்டு இது. அது வந்து அதுல என்னன்னா, காலவே வந்து மறுபடியும் இன்னொரு பாட்டு பாடி அந்த குழந்தைய எழுப்பிடுறாரு. அப்புறம் அந்த குழந்தைக்கு சரியான உடனே அந்த இவங்கெல்லாம் வந்து எல்லாரும் கெஞ்சின உடனே அவருக்கே தெரியுது, ஏதோ ஒரு குழந்தை கத்தின்னு போச்சுருக்காக ஒரு சாபம் கொடுத்து குழந்தை சாகிற அளவுக்கு கொண்டு போய் பண்ணலாமா, ஏதோ ஒரு பாட்டு. அப்ப கொண்டாங்கரையில போய் உட்கார்ந்த உடனே கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தும் போது அவருக்கே தெரியுது நம்ம கொண்டது தப்புன்னு. அப்புறம் வந்து எழுந்து வந்து அவர் இது பண்றாரு. அப்புறம் அவரை எல்லாரும் போட்டு அவருக்கு தேவையான மரியாதை எல்லாம் செஞ்சு அனுப்புறாங்க. தேங்க்யூ.